நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். சிவராஜாவும் மானசியும் போனதை பார்த்தேன். மாட்டி போன்ற பயத்தில் ஓடிட்டாங்க. நான் எஸ்பி கிட்ட பேசியிருந்தேன். எஸ்பி எஸ்ஐக்கு கால் பண்ணியிருந்தாரு. வா போலாம். வா போலாம். என்னாச்சு? நீ வரலையா? இதுக்கு மேலே உங்க வீட்டுக்கு வர சொல்லி என்ன கூப்பிடாதீங்க. என்னோட இந்த மன நிலைமை உங்களை தவிர வேற யாருக்கு புரியும் மாமா? அப்படின்னா ஒண்ணுனா உங்க வீட்லயே கொண்டு போய் விடவா? என் வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். அப்படி பண்ண என்னால முடியாது துளசி. அப்பா வெயிட் பண்றாரு. வா போலாம். போனது என்னாச்சு? நீங்க சொன்ன மாதிரியே நான் துளசிக்கும் ஜெயாத்தானுக்கும் எதிராக போலீஸ் கேஸ் கொடுத்துருக்கேன். இனி எனக்கு கொடுத்த வாக்க நீங்க காப்பாத்தணும். எங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு என்கிட்ட சொல்லுங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் நீங்க சொன்னபடி எல்லாம் கேட்டேன். சொல்லுங்க, எங்க அம்மா எங்க இருக்காங்க? உங்களை தான் கேட்கிறேன், சொல்லுங்க. பாவப்பட்ட என் தங்கச்சிய போலீஸ் கேஸ்ன்னு நான் இழுத்ததே நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக தான். இப்ப நீங்க இப்படி அமைதியா இருந்தா எப்படி? துளசிய போலீஸ்ல சிக்க வச்சதுல எனக்கும் வருத்தம் தான். நானும் அதுக்கெல்லாம் ஆசைப்படல. அந்த ஜெயகிருஷ்ணனை கொஞ்சம் மிரட்டத்தான் நான் கேஸே கொடுக்க சொன்னேன். நான் போய் கேஸ் கொடுத்தேன்னா தனிப்பட்ட ஒரு பகையை தீர்க்க நான் வேணும்னே கேஸ் கொடுத்ததாதான் போலீஸ்காரங்க நினைப்பாங்க. அதுக்காகத்தான் உன்னை கேஸ் கொடுக்க சொன்னேன். அவன் இங்க வந்து இப்படி எல்லாம் பண்ணதுக்கு நாம இப்படி ஒரு ஆப்பு அவனுக்கு வைக்கலன்னா அதுக்கப்புறம் நான் ஆம்பளன்னு சொல்லிட்டு தெரியறதுல அர்த்தமே இல்லடி. இதுவே நான் பழைய சந்திரனா இருந்திருந்தா இங்க வச்சு அவன் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி இருந்திருப்பேன். எப்படியோ நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே ஜெயகிருஷ்ணனை போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வச்சிட்டேன்ல. இப்போ என்கிட்ட சொன்ன மாதிரி நீங்க செஞ்சு காட்டுங்க. என் அம்மாவை கூட்டிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்களை காராளி சந்திரன் சொன்ன வாக்க காப்பாத்துற ஒரு ஆம்பளைன்னு நம்புறேன். என் பொண்டாட்டி சொன்னதை நீங்க கேட்டீங்களாப்பா? இவ அம்மாவை கூட்டிட்டு வந்தாதான் என்ன ஒரு ஆம்பளைன்னு ஒத்துப்பாளாம். இவ அம்மாவுக்கு நான் எங்க போக? நீங்க தானே இவ அம்மாவை ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனீங்க. சொல்லுங்க, அப்பா அவங்க எங்க இருக்காங்கன்னு உனக்கு தெரியும். சொல்லியா? மானசியோட அம்மா எங்க? சொல்லியா? சந்திரா, நீ ஏன் மேல கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. ஏய், நீ சொல்றத நானும் சொல்றேன். அவங்க எங்க இருக்கான்னு தெரியாது. எப்படியோ
இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்டா. என் பையன் என்னையே அடிக்க வந்துட்டால. ஒரு அப்பாவுக்கு இதை விட வேற என்னடா சந்தோஷம் வேணும்? இந்த சிவராஜ ஒரு ரவுடியா இருந்தாலும் என் புள்ள மேல இது வரைக்கும் ஒரு சுண்டு விரல் கூட பட்டதில்லை. ஏன்னா அவன் உயிர் அன்னைக்கும் சரி இன்னைக்கும் சரி. அப்படிப்பட்ட உனக்கு பிரச்சனை வர்ற மாதிரி நான் ஏதாவது பண்ணுவேனாப்பா? உண்மையா பானுமதி அம்மா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. அப்பா, பரவாயில்லப்பா. ஒரு மகன் எவ்வளோ தப்பு பண்ணாலும் ஒரு அப்பனா அதை மன்னிச்சிடலாம். பரவாயில்லப்பா. சரி, நான் கிளம்புறேன். நான் வரேம்மா. இங்கிருந்து ஆம்புலன்ஸ்ல அம்மாவை கூட்டிட்டு போனது அப்பாவும் ஹேமலதாவும் தான். எஸ், ஹேமலதா. Switched off. உள்ளவாமா. போயிட்டாடா. அவ வீட்டுக்கே ஷைலு போயிட்டா. உன்ன மாதிரி இப்படி ஒரு மானம் கெட்டவன் கூட எவளுமே வாழ மாட்டா. நான் சொன்னது புரியலையா? ஷைலு அவ வீட்டுக்கு போயிட்டா. என் கூட வாழ அவளுக்கு விருப்பம் இல்லைன்னா அவ போட்டும். இந்த நிமிஷம் வரை நான் அவளை ஏமாத்தினதே இல்லை. நான் நல்லவங்கிறத நிரூபிக்க வேண்டிய தேவையும் இல்லை. இன்னொரு பொண்ணோட தாலி அறுத்துட்டு நீ இவனை சொந்தமாக்கிக்கணுமா? அத்தை, அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் அப்படி நினைச்சு கூட பார்த்ததில்ல. நீ நினைக்கவே வேண்டாம். எல்லாத்தையும் அவன் பாத்துக்குவான். நீ ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருந்தா போதும். சைலேந்திரி, அமைதியா இருக்கியா? துளசி, நீ உள்ள போ. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமும் உங்களால எப்படிங்க வாய் அடைச்சு இருக்க முடியுது? இந்த நாசம் புடிச்சவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போதே நான் சொன்னேன். ஏங்க, இங்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நீங்க மட்டும்தாங்க காரணம். இப்போ என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரி நீங்க நடிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலங்க. போதும், விடு.
இதெல்லாம் என்னால வந்த பிரச்சனை தான்னா அதை எப்படி தீர்க்கணும்னு எனக்கு தெரியும். எல்லாத்தையும் பேசி பேசி பெருசாக்காம இருந்தா போதும். புரிஞ்சுதா? அவனை நினைச்சு கனவு கண்டுட்டு இருக்கியா? ஷைலு இனிமே திரும்ப வரமாட்டான்னு ஏதாவது சொன்னா அதுக்கப்புறம் தாண்டி என்னோட உண்மையான முகத்தை நீ பாப்ப. ஷைலா இந்த வீட்டை விட்டு போற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னது, நீ ஒண்ணுமே பண்ணலையா? முதல்ல நீ அவனை கூட்டிக்கிட்டு அம்மாவை பார்க்க போன, அதுக்கப்புறம் நீ அவனை கூட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு போய் வம்பு பண்ணிருக்க. ஒன்னால தடவையா அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் போயிட்டான். ஏண்டி, நல்ல குடும்பத்துல பிறந்த பொண்ணு இதுக்கப்புறமும் அவன் கூட வாழ்வாளா? ஷைலுவை என்ன சொல்லி என்னால தடுக்க முடியும்? அவ கேட்ட ஒரு கேள்விக்கு கூட என்னால பதில் சொல்ல முடியல. இதுக்கெல்லாம் காரணமே நீதானே. பண்ற வேலையெல்லாம் பண்ணிட்டு எதுக்காகடி நீ என் முன்னாடி வந்து இப்படி நிக்கிற? ஜெயா மாமாவை நான் எங்கேயும் கூட்டிட்டு போகல. வலுக்கட்டாயமா அவர் தான் என் கூட வரேன்னு வந்தாரு. ஏய், எனக்கு நீ இப்படிதான் பதில் சொல்லுவேன்னு தெரியும்டி. அவன் கூட போக மாட்டேன்னு சொல்லியிருந்தா அவன் கூட வந்திருக்க மாட்டான்டி. அப்பனா நீ அவன் கூட போகணும்னு மனசுக்குள்ள ஆசைப்பட்டிருக்க, அப்படிதானே? அத்த, நீங்க இதுக்கு மேல என்ன அடிக்கணும்னா அடிங்க. நீங்க இப்படிதான் இல்லாத கதையை சொல்லி என்ன திட்டுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆஹா, நீ செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப என்னையே குறை சொல்றியாடி நீ? ஒண்ணு ஷைலா அவ வீட்டுக்கு போனதுக்கு இவ்வளவு அடிக்கிறீங்களா? வெக்கம் கெட்ட உனக்கு பொண்டாட்டி வீட்டை விட்டு போனதெல்லாம் கவலையே கிடையாது. நான் கேவலமானவங்கிறத ஒத்துக்கிறேன். உங்களுக்கு சந்தோஷமா? ஆனா இனிமேல் நீங்க இவ்வளவு அடிக்க கூடாது. இந்த குடும்பத்தை அவமானப்படுத்துற இவளை நான் இன்னும் அடிப்பேன். என்ன பண்ணுவேன்? நான் இவளை கூட்டிக்கிட்டு இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டே இருப்பேன். என்ன தைரியம் இருக்கு உனக்கு? இவ சொன்னது கேட்டீங்கல்ல? அதையெல்லாம் நம்ம அப்புறமா பேசிக்கலாம். நீ கிளம்பு. உன்னை போன்னு சொன்ன. அப்பா நான் சொன்னேன். டேய், நீ கிளம்புடா. இங்க பாருமா, நீ உங்க அம்மா சொல்றத மட்டும் கேட்டுட்டு இப்படிலாம் பேசாத. ஜெயன் என்ன சொல்றான்னு நம்ம விசாரிப்போம். அவளுக்கு உதவி பண்றதுக்காக கூட போயிருக்கலாம்ல. அப்பா, நீங்க ஒன்னும் சொல்லாதீங்க. நான் ஒன்னும் முட்டாள் கிடையாது. அவளுக்கு ஒண்ணுனா இவர் ஆடுற ஆட்டத்தை பார்த்தாலே யாருக்கா இருந்தாலும் சந்தேகம் வரும். அம்மா சொன்னதுல தப்பே இல்லப்பா. துளசின்னு சொன்னா என் புருஷன் செத்துருவாரு. அந்த வீட்டுல நான் ஒரு நிழல் மட்டும்தான். அவளுக்கு உதவி பண்றாருன்னா அப்ப அவர் என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்ல. ஒரு புருஷனா அப்படித்தானே பண்ணிருக்கணும். அவ்வளோ ஏன் என்கிட்ட சொல்ல கூட இல்ல. என் மூஞ்ச கூட பக்கமா அவள் அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டாரு. என்ன இருந்தாலும் நீ வந்தது தப்புதாம்மா. அதுவும் மாப்பிள்ளையும் சம்பந்தியும் இல்லாதப்ப வந்தது தப்பு. அந்த வீட்ல இருந்து இப்படி ஒரு பிரச்சனைக்காக நீ இங்க வந்திருக்க கூடாதுமா. நாளைக்கு அந்த வீட்டோட குடும்ப தலைவி நீதான். அன்னைக்கு அந்த துளசி வீட்லயே இருக்க மாட்டா. நீ எல்லா விஷயத்தையும் பிராக்டிக்கலா யோசிக்கிற பொண்ணுன்னு தான் நான் நினைச்சேன். கண்டிப்பா இன்னும் 2-3 மாசத்துல அந்த வீட்டை விட்டு அந்த பொண்ணு போயிடுவா.
வாழ்க்கையில இந்த மாதிரி சாதாரண பிரச்சனையை கூட உன்னால ஹேண்டில் பண்ண முடியாம போயிடுச்சேம்மா. புருஷன் வீட்ல இருந்து சண்டை போட்டு வர ஒரு பொண்ணு எப்படி நல்ல மனைவியா இருக்க முடியும்? நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணதா வெளியே கூட்டிட்டு வரீங்கன்னு அம்மா என்கிட்ட அப்பவே சொன்னாங்க. உனக்கு இப்ப அட்வைஸ் பண்ணாம நான் என்னம்மா பண்ணணும்? அவனுக்கும் உனக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டேனேம்மா. எப்பவும் சண்டையே இல்லாம வாழ எந்த தம்பதியாலையும் முடியாது. ஒரு டீச்சரான உனக்கு நான் இதை சொல்லணுமா? நான் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பாரமா இருக்க மாட்டேன். இங்க பாருமா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. எதுக்கும் நான் போய் மாப்பிள்ளையும் சம்மந்தியும் பார்த்துட்டு வரேன். அந்த பொண்ணை சீக்கிரமாவே அந்த வீட்டை விட்டு அனுப்ப சொல்றேன். என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. சாயந்தரத்துக்குள்ள மாப்பிள்ளை வந்து உன்னை கூட்டிட்டு போறாருன்னு பார்க்கலாம். நான் போனதே நல்ல விஷயம்னு நினைச்சிருப்பாரு. சரி, நீ உள்ள போமா. மனசு வெறுத்து போய் வந்திருக்கிறா. இனிமே என்ன பண்றது கடவுளே? இந்த பிரச்சனைய பேசி சமாதானம் பண்றது தான் நல்லது. ஆன்ட்டி கால் பண்ணி சொன்னதும் தான் நீ இப்படி வந்த விஷயமே எனக்கு தெரியும். நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி இப்படி எல்லாமே நடந்துருச்சு. இவ்ளோ வெளிப்படையா பழகுன உன்ன ஏமாத்த அந்த ஆளுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ? எனக்கு நினைச்சாலே ஷாக்கா இருக்கு. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமும் 2 பேரும் எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருந்தீங்க. நான் தான் அப்படி பழகினேமா. ஆனா அந்த ஆள் அப்படி பழகலையே. நம்மள தப்பு பண்ணாதவங்க யாரும் இல்ல. ஆனா யாரும் வேணும்னு தப்பு பண்றது இல்ல. ஆனா உன் விஷயத்துல நடந்தது அப்படி எடுத்துக்க முடியாதுக்கா. உன் புருஷனுக்கும் துளசிக்கும் இருக்கிற உறவை கேள்விப்பட்டு இந்த உறவே வேணான்னு நாங்கெல்லாம் சொன்ன பிறகும் நீ அதெல்லாம் கேட்க மாட்டேன்ட்ட. அவங்கள நிறைய பேர் வெளியில ஒன்ன பாத்திருக்காங்க. அங்கிளே நேர்ல பாத்திருக்காரு. இந்த சம்பந்தம் வேணான்னு சொல்ல நமக்கு நிறைய வாய்ப்பு இருந்தது. இனி என்ன பண்றதா முடிவு பண்ணிருக்க? இனிமே நான் என்ன முடிவு பண்றது? இதுக்கு மேல பொறுத்துக்க முடியாதுன்னு நான் வந்துட்டேன். இனிமேல் என்ன பண்ணணும்னு நான் எந்த முடிவும் பண்ணல. 2 பேரையும் போலீஸ் கூட்டிட்டு போனதுனால இனி அவளோட முழு பாதுகாப்பையும் கண்டிப்பா உன் புருஷன் தான் பாத்துக்க போறாரு. அவளுக்குன்னு உதவி பண்ண வேற எந்த சொந்தக்காரங்களும் இல்ல. எல்லாரும் கதை கேட்க வருவாங்களே தவிர யாரும் உதவிக்கு வருவாங்கன்னு எதிர்பார்க்காத. அவளை கூட்டிக்கிட்டு உன் புருஷன் வீட்டுக்கு தான் வருவாரு. அது தவிர எங்க போவாரு? அவளை தனியா ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புனா யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு பயந்து தானே இவரு கூட போனாரு. என்கிட்ட நான் ஒரு விஷயம் சொல்றேன்க்கா. நீ இங்க வந்து இருந்தீனா ஜெயிக்க போறது அவளும் உன் புருஷனும் தான். நீ ஒரு பிடிவாதக்காரனும் அவங்க வீட்டு ஆளுங்களை மதிக்காம இப்படி வெளியில வந்துட்டேன்னு அந்த ஆளு சுலபமா சொல்லி தப்பிச்சிருவாரு. உண்மையை சொல்லணும்னா இப்ப ஓ இடத்த பிடிக்கதான் அந்த துளசி போட்டி போடுறா. உன் மாமனாரும் மாமியாரும் துளசியை மதிக்காம இருக்கிறது முக்கியம் இல்ல. அவ கண்ணீரை துடைக்கதான் ஓ வீட்டுக்காரரு இருக்காரு. அப்புறம் என்ன கவலை? நீ இப்போ என்ன சொல்ல வர? நீ திரும்ப போகணும்க்கா. அவளை அந்த வீட்டை விட்டு அனுப்ப இனி நீதான் புத்திசாலித்தனமா முடிவெடுக்கணும். அதுக்கு உனக்கு அந்த வீட்டு ஆளுங்க நிச்சயம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதுலயும் முக்கியமா உன்னோட மாமியார். துளசியை எப்படியாவது அந்த வீட்டை விட்டு அனுப்ப அவங்க முயற்சி பண்றாங்கன்னு தெரியும்ல. உன் வாழ்க்கையை இப்படி கெடுத்துட்டு அவளும் அந்த ஆளும் அப்படி வாழக்கூடாது. அக்கா, நீ இந்த வீட்டுல வந்து இருந்துகிட்டு வைராகியத்தை காட்டாத. அதனால இவங்க தான் வருத்தப்பட போறாங்க. ஆன்ட்டி அழுதுட்டு இருக்கிறத பார்த்துதான் நான் இங்க வந்தேன். அங்கிளும் ரொம்ப கவலையா இருக்காரு. எல்லாரும் வேணான்னு தடுத்தும் ஜெயகிருஷ்ணனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு அடம் பிடிச்சிட்டு இப்ப அவங்கள காயப்படுத்துறது ரொம்ப ரொம்ப தப்புக்கா. நீ துணிஞ்சு போக்கா. இனிமேதான் நீ அவங்களுக்கு யாருன்னு காட்டணும். நீ அங்க போனதான் உன்னால ஜெயிக்க முடியும். அப்புறம் இன்னொரு பிரச்சனை இருக்கு. நீ இங்க வந்து இருக்கும்போது அந்த ஆளு நைட் அவ ரூமுக்கு போனாலும் போவாரு. இல்ல இல்ல, கண்டிப்பா போவாரு. அக்கா, நீயா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தாத.
துளசி துளசி நீ கொஞ்சம் வெளியே வா. உங்க யாருக்குமே சாப்பாடு வேணாமா? என்னால பட்னியா இருக்க முடியாது. அப்படி எந்த பிரச்சனையும் இங்க நடக்கல. நீ எனக்கு டிஃபன் எடுத்து வை. அது ஷைலா கோச்சிட்டு போயிடுவாங்கன்னு நான் சத்தியமா நினைக்கல. நீங்க என் கூட தயவு செஞ்சு வராதீங்கன்னு நான் தான் சொன்னேன்ல. அதனால இப்ப நஷ்டப்பட்டு நிக்கிறது நீங்க தான். எனக்கு இப்ப என்ன அப்படி நஷ்டம் ஆயிடுச்சுன்னு சொல்ற நீ? நஷ்டம் இல்ல, நான் இப்போ உண்மையிலேயே நிம்மதியா இருக்கேன். அவளுக்கு என் கூட வாழ விருப்பம் இல்ல போல, அவ போயிட்டா. ஆனா இப்ப இதுக்காக எல்லாரும் திட்டுறது என்னதானே? நீ ஏதாவது தப்பு பண்ணிருக்கியா துளசி? இல்லல்ல, அப்படி பண்ணியிருந்தா மட்டும் நீ வருத்தப்படு. வந்து எனக்கு டிஃபன் எடுத்து வை, எனக்கு ரொம்ப பசிக்குது. போதும் போதும். ஆமா, நீ சாப்பிட்டியா? இல்ல. நீ யாருக்காகவும் சாப்பிடாம இருக்காத. சாப்பிடாம இருந்து நம்மள நாமே கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு நம்ம எந்த தப்பும் பண்ணவே இல்லை. நீங்க ஷைலாவை திரும்ப கூட்டிட்டு வாங்க. எதுக்கு? அவளா விருப்பப்பட்டு வீட்டை விட்டு வெளியே போயிருக்கா, அவளா வரட்டுமே. நான் போய் அவளை கூட்டிட்டு வருவேன்னு யாரும் எதிர்பார்க்காதீங்க. அவ என்ன அவளோட புருஷனா ஏத்துக்கிட்டு இருந்தானா, அவளோட பிரச்சனை என்னன்னு கண்டிப்பா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாள்ல. என்னையும் ஜெயமாமாவையும் போலீஸ்ல மாட்டி விட்டுட்டு இப்ப எதுக்காக எனக்கு கால் பண்றா? நான் கால் பண்ணா அவ பேச மாட்டா. அந்த அளவுக்கு நான் அவளுக்கு துரோகம் பண்ணிருக்கேன். ஆஹாஹா, நீ அவனுக்கு ஊட்டி விடவும் ஆரம்பிச்சிட்டியா? இன்னும் என்னம்மா யோசனை பண்ணிட்டு இருக்க? நேரா அவன் ரூமுக்கு போமா. அத மட்டும் ஏமா வேணான்னு நினைக்கிற? அத்தை, உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்புறது ரொம்ப கஷ்டம்னு இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. நீ இந்த வீட்டுக்கு வந்ததே எங்களுக்கு இவ்ளோ பெரிய ஆப்ப வைக்கதான்னு எனக்கு அப்ப புரியவே இல்லடி. என் பையனுக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள அவன் வாழ்க்கை இப்படி நாசம் பண்ணிட்டியடி. நாளைக்கு ஷைலா வீட்ல இருந்து பேசுறதுக்கு ஆள் வராங்க. அவங்க கண்டிப்பா உன்னை இந்த வீட்டை விட்டு அனுப்பதான் சொல்லுவாங்க. உன்னை வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன்னு ஜெய் அவங்க கிட்ட சொன்னானா, அதுக்கப்புறம் வரப்போறது வக்கீல் நோட்டீஸ் தான். அவனோட ஆசையும் அதுதான் எனக்கு தெரியும். அவன் உன் கூட வாழணும்னு தான் ஆசைப்படுறான். அப்படி மட்டும் நடந்துச்சுன்னா
இந்த வீட்ல நான் உயிரோட இருக்க மாட்டேன். என் சாபத்தோட தான் நீ அவன் கூட வாழ்வ. அத்தை, ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி நீங்க என்ன கடத்திட்டு வந்தது என்ன கொல்றதுக்காக தானா? ஆமா, வேற எதுக்காக நினைச்ச? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் மானசி வயித்துல வளர அந்த குழந்தைங்களை அழிக்கிறதுக்கு விடவே மாட்டேன். அதுக்கு நீ உயிரோடு இருக்கணும்ல. அம்மா, என்ன என்னாச்சு மனசி? எதுக்கு நீ இப்படி கத்துன? நான் அம்மாக்கு ஏதோ ஆபத்து நடக்கிற மாதிரி கனவு கண்டங்க. இங்க பாரு மனசி, நீ இப்ப பழைய மனசி கிடையாது. வயித்துல 2 குழந்தைகளை சுமக்கிற அம்மா. அது ஞாபகம் இருக்கட்டும். தேவையில்லாத விஷயத்தையெல்லாம் நினைச்சிட்டு படுத்தா இப்படித்தான். ஒன்னும் இல்லம்மா, உங்க அம்மாவுக்கு எதுவும் ஆகாது. நீ நிம்மதியா படுத்துங்க. நல்லவன் மாதிரி நடிக்கிறான், துரோகி. என் அம்மாக்கு மட்டும் ஏதாவது ஒன்று ஆச்சு, உன்னை கொன்னிட வேண்டாம். நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? அது ஒன்றும் இல்லைங்க. அப்படின்னா நீ படுத்து தூங்கு செல்லும். நீ கண்ட கனவு கண்டிப்பா பலிக்க தாண்டி போகுது. உங்க அப்பா மாதிரியே உங்க அம்மாவும் கண்டிப்பா திரும்பி வரப்போறதில்ல. ஒருவேளை அந்த கிழவி வர முயற்சி பண்ணாலும் திரும்ப வந்து சேர போறது வெறும் சாம்பல் மட்டும்தான். இவ இந்த வீட்ல வேலை பார்க்குற பொண்ணுமா? நான் உன்கிட்ட துளசிங்கிற பேரு தான் சொல்ல வந்தேன். அத்தை தான் லக்ஷ்மினும் வேலைக்காரினும் உங்ககிட்ட சொன்னாங்க. அத்தை எதுக்காக அப்படி சொன்னாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. சொன்னது புரியலையா? உன் வீட்டில் இருக்கிற துளசிங்கிற பொண்ணு எங்க? நீ இங்க வந்து இருந்தீனா உன் வீட்டுக்காரர் நைட்டு அவர் ரூமுக்கு போனாலும் போவாரு. இல்ல கன்ஃபார்மா போவாரு. துளசி, துளசி, ஏன்டி மானம் கட்டவளே, எப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சியோ அப்பவே எங்க எல்லாருடைய நிம்மதியும் போயிடுச்சு. நீ எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அப்பவே என் பையன் வாழ்க்கை நாசமா போச்சு. துளசியால தனியா வாழ முடியாதுன்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். அவ துளசியா வரல, வேற பேர்ல தான் வந்தா. அந்த பேரை சொல்லிதான் ஷைலா முன்னாடி அவ நடிச்சுக்கிட்டு இருந்தா. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தானே அன்னைக்கு நீ இங்க வந்த. நீ ஆசைப்பட்ட மாதிரியே நடந்துருச்சு.
ஷைலா கோச்சிட்டு போயிட்டா. ஜெயனியும் இவளையும் கேஸ்ல சிக்க வச்சு போலீஸ் கிட்ட மாட்டி விட்ட பாரு, அப்பவே எல்லாம் நாசமா போச்சு. இப்ப எதுக்காக நீ இங்க வந்திருக்க? எங்க உயிரெல்லாம் வாங்கவா? உன்ன மாதிரி பொண்ணு பிறந்த வீடு எல்லாமுமே அழிஞ்சு போயிடும். நீ போற இடமும் விளங்காது. நீ இப்ப எதுக்காக இங்க வந்த? நான் உன்கிட்ட சில விஷயங்கள் சொல்ல தான் வந்தேன். இனி நீ சொல்றதை யாருமே இங்க நம்ப மாட்டாங்க. இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது. துளசி, நீ உள்ள போ. மாமா, நீங்க என்ன அடிச்சு துரத்துனா கூட நான் இங்க இருந்து போக மாட்டேன். இப்படி எல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் இங்க வந்திருக்கேன். துளசி கிட்ட சொல்ல வந்ததை நான் சொல்லிட்டு தான் இங்க இருந்து போவேன். இவ என்ன சொல்லணுமோ அதை சொல்லிட்டு போகட்டும் பாஸ்கர் மாமா. நீ கொஞ்சம் வெளியே வா. மாமா, ஒருவேளை இவ அம்மாவை பத்தி ஏதாவது சொல்ல வந்திருந்தானா? நான் எதுக்கும் போய் என்னன்னு கேட்டுட்டு வரேன். பண்ணுவேன்னு நான் நினைச்சு பார்க்கல மானசி. நீ பொய்யா நடிச்சு என் முன்னாடி வந்து நின்னப்ப உன் மனசுல இருக்கிறது என்னன்னு நான் தான் புரிஞ்சுக்கல. உன்னால நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனதை பத்தி வருத்தப்படல. அது ஒண்ணு இன்னைக்கு நேத்து ஆரம்பிக்கலையே. ஆனா ஜெயா மாமா ஷைலாவோட வாழ்க்கைய நீ அழிச்சதுதான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஷைலாவுக்கு நான் யாருங்கிறது தெரியறதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து கிளம்பணும்னு நினைச்சேன். நீ இங்க இன்னொரு பேர்ல வாழ்றன்னு எனக்கு தெரியாது. அத பத்தி கேட்டப்ப நீ எனக்கு பதிலும் சொல்லல. யாரோடைய வாழ்க்கையும் கெடுக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. நான் கேஸ் கொடுத்தது உன்னையும் ஜெயாத்தானையும் சிக்க வைக்கணுன்றதுக்காக இல்லை. ஜெயாத்தான் மேலைப்பாட்டு வீட்டுக்கு வந்து சண்டை போட்டதும் உன்னை அங்கிருந்து கூட்டிட்டு போனதும் அவரை பயங்கரமா பாதிச்சிருச்சு. உங்க பேர்ல கேஸ் கொடுக்க சொல்லி அவர் என்ன வற்புறுத்தினாரு. நான் முதல்ல அதுக்கு ஒத்துக்கல. கேஸ் கொடுத்தா அம்மாவை திரும்ப வர வைக்கிறேன்னு என் மேல சத்தியம் பண்ணாரு. அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நான் அப்படி பண்ணேன். நம்ம அம்மாக்காக தான் நான் அப்படியெல்லாம் பண்ணேன். கண்டிப்பா கேஸை ரெஜிஸ்டர் பண்ணவோ கோர்ட் வாசல்ல ஏற வைக்கவோ நான் ஒத்துக்க மாட்டேன். சரி, அம்மாவை திரும்ப கூட்டிட்டு வந்தாரா? அவரை நான் நம்பி திரும்பவும் ஏமாந்து நிக்கிறேன். இது வழக்கம் தானே. அம்மாவை அவர் திரும்ப கூட்டிட்டு வருவாருன்ற நம்பிக்கையே எனக்கு இல்ல. நம்மளோட அம்மாவையும் அப்பாவையும் நாம தான் இனி கண்டுபிடிச்சாகணும். இப்பவும் நீ நந்துவ மறந்துட்ட பாத்தியா? கூட பிறந்த அவங்களோட மதிப்பு என்னன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவன் எங்க இருக்கான்னு உனக்கு தெரியும். இருந்தாலும் இப்ப அவனை வர வைக்கிறது ஆபத்து. சைரேந்திரி அத்தை உன்கிட்ட எப்படி நடந்துப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நீ இங்கதான் இருந்தாகணும். நீ இப்பவும் என்ன நம்பாம இருக்கிறது தான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நாம நம்ம அம்மாவை கண்டுபிடிச்சாகணும். அது நாம ஒன்னா போராடினா மட்டும் தான் நடக்கும். நீ ஒண்ணு மட்டும் உறுதியா நம்பு. பழைய அந்த மானசி செத்து போயிட்டா. இப்போ உன் முன்னாடி நின்னு பேசுறது ஒரு புது பொறுப்பு. அந்த ஏமாத்துக்காரன் சந்திரன் கிட்ட இருந்து அப்பாவையும் அம்மாவையும் கண்டுபிடிக்க நீ எனக்கு உறுதுணையா இருக்க மாட்டியா? இதுக்கு மேல ரொம்ப நேரம் நான் இங்க இருக்க போறது இல்ல. இங்க பாரு, நான் ஃபோன் பண்ணி நீ எடுக்காததால தான் நான் இங்க வந்தேன். நான் கால் பண்ணா நீ எடுத்து பேசு. ம் ம்
புதுசா அவ என்ன சூழ்ச்சியோட வந்துட்டு போறா? என் மேலேயும் ஜெயமாமா மேலேயும் கேஸ் கொடுத்தா சந்திரன் அம்மாவை கூட்டிட்டு வரேன்னு சொன்னானா. சந்திரன் திருந்திட்டானான்னு செக் பண்ணிருக்கா. இதுக்கு மேல இந்த கேஸ வளர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டா. அப்புறம் அம்மாவையும் அப்பாவையும் கண்டுபிடிக்க நானும் அவ கூட உறுதுணையா இருக்கணும்ன்றா. இது வரைக்கும் செஞ்ச தப்புக்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேட்டா. அவ வாழ்க்கையை தான் சந்திரன் நாசம் பண்ணிட்டான். அவ கூட சேர்ந்த நம்ம வாழ்க்கையும் கெட்டு போயிடும். ஆமா, அவளுக்கு என்ன அப்பா அம்மா மேல திடீர்னு பாசம்? அவங்களோட கண்ணீரை கால் தூசி அளவுக்கு கூட அவ மதிச்சதே இல்லை. இப்ப பாசம் பொங்கி வழியுதோ? இப்பவும் ஏதோ சூழ்ச்சியோட தான் வந்திருப்பா. சந்திரன் சொல்லி கொடுத்ததை தான் அவ இப்ப பேசிட்டு போறா. ஜாக்கிரதையாரு, மானசியை மட்டும் எப்பவும் நம்பவே கூடாது. இங்க பார், அவ இப்ப இங்க வந்துட்டு போனது யாருக்கும் தெரிய வேண்டாம். இந்த வீட்டை விட்டு எங்க அம்மாவை கூட்டிட்டு போனது உங்க மகன் இல்ல, நீங்க தான். உங்க மகன் கிட்ட நான் ஏன் கேட்க போறேன்? பதில் சொல்ல வேண்டியது நீங்க தான். எங்க அம்மாக்கு என்ன ஆச்சுன்னு நீங்க கண்டிப்பா சொல்லிதான் ஆகணும். அதுக்காக இனிமே நீங்க இந்த பக்கம் வரலனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களை மனசார நான் மாமான்னு கூப்பிட்டேன். நீங்க என் மேல உண்மையாதான் அன்பா இருந்தீங்க, நான் தப்பா நினைச்சிட்டேன். மகன் தான் என்கிட்ட பொய்யா நடிக்கிறாரு, அப்பா என் மேல உண்மையா பாசமா தான் இருக்காருன்னு நான் நம்பினேன். காராளிக்காரங்களை நம்பவே கூடாதுன்னு எங்க அம்மா சொன்னப்பெல்லாம் நான் என் அம்மாக்கு அட்வைஸ் பண்ணதே நீங்க என் மேல காட்டின அன்புனாலதான். ஆனா மகனும் அப்பாவும் ஒண்ணுதான்னு இப்ப நீங்க எனக்கு நிரூபிச்சிட்டீங்க. எங்க அப்பாக்கு என்ன ஆச்சுன்ற கேள்விக்கு பதிலே இல்லாதது மாதிரி எங்க அம்மாவோட விஷயத்திலயும் நடக்க நான் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டேன். இதுக்கு மேலயும் நான் எங்க அம்மாக்காக காத்துட்டு இருக்கணுமா? நீங்க ஒருவேளை என் அம்மாவை கூட்டிட்டு போய் கொன்னுட்டீங்களானாவது சொல்லுங்க. மனசி, நீங்க இனிமே என் பேரையே சொல்லாதீங்க. உங்களையும் என்னோட அப்பா மாதிரி நினைச்ச எனக்கு இது தேவைதான். உங்க அம்மாக்கு ஒன்னும் ஆகலாமா? அப்ப சொல்லுங்க, எங்க அம்மா எங்க இருக்காங்க? நான் இங்கிருந்து உங்க அம்மாவை கூட்டிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணேன்றது உண்மைதான். அதுக்கப்புறம் உங்க அம்மா எங்க போனாங்க, யார் கூட்டிட்டு போனாங்கன்னு எனக்கு தெரியாதுமா. அப்ப ஹேமலதா? அந்த வேலைக்காரி இப்போ உங்க அம்மா கூட தான் இருக்கா. அவளுக்கு கால் பண்ணுவோம், அவ என்ன நடந்ததுன்னு சொல்லுவா. ஆனா நான் எவ்வளவு கேட்டும் ஹாஸ்பிட்டலோட பேரை சொல்லல. அப்பனா ஒரு விஷயம் கன்ஃபார்ம், எங்க அம்மா காணாம போனதுக்கும் ஹேமலதாக்கும் சம்பந்தம் இருக்கு. இப்ப என்கிட்ட சொன்னதை போலீஸ் கிட்டயும் சொல்லுங்க. துளசி உங்களுக்கு எதிராக கேஸ் கொடுக்க போறா. அப்படி கொடுத்தா என்ன நடக்க போகுதுங்கிறத நான் சொல்றேன். உங்க மகன் உங்களை கை விட்டுருவான். சொந்த குழந்தைங்க மேலே இறக்கம் காட்டாதவன் அவங்க அப்பா மேல மட்டும் எப்படி இறக்கம் காட்டுவான்? ஜாக்கிரதையா இருங்க. ஒருவேளை உங்க மகன் கையாலேயே நீங்க சாக வேண்டிய நிலைமை கூட வரலாம். அப்போ சைலா இங்க இல்லைங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா? நான் இங்க அவளை காணோன்னு அம்மா கிட்ட கேட்டேன். அப்ப அம்மா தான் சொன்னாங்க, அவ இங்க வாழ்ந்தது போதும்னு அங்க வந்துட்டான்னு சொன்னாங்க. ஏன் அவ அங்க வரலையா? சரிங்க, அதுக்கப்புறம் நீங்க கால் பண்ணி விசாரிச்சிங்களா? வீட்டை விட்டு போனவள விசாரிக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. என்ன கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம்ல. அவ கையை பிடிச்சி உங்ககிட்ட ஒப்படைச்சது நான் தானே. நீங்க என்கிட்ட ஒப்படைச்சது ஒரு சின்ன குழந்தை இல்ல. அப்படி இருந்தா நானே தேடி போயிருப்பேன்ல. ஒரு காரணமும் இல்லாம அவ விருப்பப்படி போனவளை தேடி போற அவசியம் எனக்கு இல்ல. ஒருவேளை அவளுக்கு இந்த வீட்டுல ஏதாவது பிரச்சனை இருந்திருந்தா அதை என்கிட்ட அவ சொல்லிருக்கலாமே. அப்போ எந்த விஷயமும் இல்லாம தான் அவ போனாளா? அப்படிதான் நீங்க சொல்ல வரீங்களா? ஆமா, எனக்கு தெரிஞ்சு எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஆமா, இந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்காளே. ஒண்ணு இல்ல, 2 பேர் இருக்காங்க. ஒண்ணு இதோ நிக்கிறாங்களே என் அம்மா, இன்னொன்னு என் அத்தையோட பொண்ணு துளசி. அதுல யாரெல்லாம் ஷைலா போனதா சொல்றீங்க? உங்களோட அத்தையோட பொண்ணை பத்தி தான் நான் இப்ப சொல்றேன். என்ன, அவளுக்கு ஏதாவது மாப்பிள்ளை பார்த்துட்டு வந்திருக்கீங்களா? நல்ல பையனா இருந்தா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அதுக்காக தான் அவ இங்க இருக்கிறா. என்ன முட்டாள்னு நினைச்சிட்டு பேசாதீங்க. அவ யாருன்னோ உங்க 2 பேருக்கு என்ன உறவுன்னு ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. அது சரி, உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருந்தோம் உங்க பொண்ணை என்ன கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நீங்க என்ன பைத்தியமா? ஜெயா, போதும் நிறுத்து. ஹால்ல உன்னை பத்தி என்ன சொல்றாங்கன்னு கேட்டியா? உன் பேரை சொல்லி அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. நீ இங்க இருந்து போனாதான் ஷைலு இங்க வந்து வாழ்றத பத்தி யோசிப்பான்னு அவங்க அப்பா சொல்றாரு. நினைச்ச மாதிரி ஜெய் சண்டை போடுறான். நான் இங்க இருந்து கிளம்புறேன் அத்தை. இதை என்கிட்ட சொல்லாத. அங்க போய் ஜெய் கிட்டையும் ஷைலோட அப்பா கிட்டையும் போய் சொல்லு. நீ என்னடி யோசனை பண்ணிட்டு இருக்க? வா. நீங்க சொன்ன துளசி இவதான். இவ என்னமோ சொல்லணுமா? உன்னை யார் இங்க வர சொன்னா? நீ உள்ள போ துளசி. அவ என்ன சொல்ல நினைக்கிறாளோ அதை சொல்லட்டும். நீ ஏன் டென்ஷன் ஆகுற? நான் இங்க வந்தது தப்பா இருந்தா மன்னிச்சிருங்க. எங்க பெரியப்பா வீட்ல இல்லாததால கொஞ்ச நாள் இங்க இருக்கலாம்னு நான் வந்தேன். எங்க பெரியப்பா வந்துட்டாருன்னா நான் உடனே போயிடுவேன். ஷைலாவுக்கு என்னால ஏதாவது பிரச்சனை வந்திருந்தா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வேணும்னா நான் இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். இதுக்காக நீ எங்கேயும் போக கூடாது. இல்ல, இதுக்கு மேல நான் இங்க இருக்க மாட்டேன். ஜெயா மாமாவை நான் என் அண்ணன் மாதிரி தான் பாக்குறேன். இதுக்கு மேல நான் சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அவளுக்கு ஒரு பெரியப்பா இருக்காருன்னு தானே சொல்றா. இவளை அங்க அனுப்பியே கல்யாணம் பண்ணி வைக்கலாம். நம்மளால இப்ப அதை தான் பண்ண முடியும். நாங்க பேசுறோம். நீங்க ஷைலு கிட்ட எப்படியாவது இந்த விஷயத்தை எடுத்து சொல்லி புரிய வைங்க. சரிங்க, அப்ப நான் வரேன். சொல்லுங்கக்கா. கிரண், நான் இங்க தங்கியிருந்தா அது எல்லாருக்குமே பிரச்சனை. இனிமே நான் இங்க இருக்கவே கூடாது. இப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கக்கா. பிரச்சனைகள் இன்னும் பெருசாகிறதுக்கு முன்னாடி நான் இங்க இருந்து கிளம்பிதான் ஆகணும். கிரண், நீங்க எங்க போறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அது எனக்கு தெரியல. இப்போதைக்கு நான் தங்க உன்னால ஒரு இடம் பார்த்து தர முடியுமா? நீங்க கிளம்பி ரெடியா இருங்க, நான் இப்பவே அங்க வரேன்க்கா. சரி கிரண்.
Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.